உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. சுப்பா இவளை காய் வாங்க சொன்னால் வரலா பாரு. இன்னும் இவ வந்துட்டானா டக்குன்னு போய் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். சரி என்னதான் பண்ணுறாலும் அந்த நெட்டச்சி. லட்சுமிக்கோ அங்க எங்க பாக்கீங்க? இங்க நிக்கேன். இது என்ன இப்படி வந்து நிற்க? யாருங்கக்கோ நேரம் ஆயிட்டு. இரு ஏற எப்படி பார்த்து போட்டி. ஏக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கிருவேன். சரியா உட்காருங்க பசாட்டி. எப்படி சின்ன மார்க்கெட்டில் பெரிய மார்க்கெட்டு? ஏக்கா பெரிய மார்க்கெட்டை போகணும். ஆமாட்டி அங்கே தாண்டி எல்லாம் இருக்கும். சரி சரி. இது நெட்டொலி நேற்று இந்த டிங்கி கிழவி சண்டை போட்டுச்சு திரும்ப. ஆமாக்கோ அது எனக்கு கஷ்டமா இருக்கட்டு. என்னென்ன வார்த்தை பேசினா பற்றி அந்த டிங்கி. இன்னும் என்னென்ன வார்த்தை பேசினா? நெட்டச்சி குட்டச்சி போடி வாடின்லாம் பேசினாலக்கா. ஆமாம் என்னத்த செய்ய. அவளுக்கு ஒரு நாள் இருக்குக்கா, கையில் மாட்டுட்டும் இருக்கு. ஆமாம் நெட்டொலி கையில் கிடைக்கட்டுன்னு தான் இருக்கேன். கொண்ட முடிய பிடிச்சி ஆஞ்சிருவேன். அதை சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரி ஆயிட்டானேன்னு பொறுமையாக இருந்தேன் நேரத்துலாம். இனிமே யாருக்கா அவட்டெல்லாம் பேசுவா சொல்லுங்க. அதை சொல்லு. இனிமே அவன் அவட்ட போய் பேசுவா. அந்தால பேசிட்டு தான் மறுபடியும் பார்ப்போம். பார்த்துக்குங்க. அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. சாப்பிட்டீங்களா கல்ல? நான் 2 தோசை தின்னேன். சந்தியா சோனிலாம் காலேஜ் போயிட்டாளுங்களா? ஆமாம் அந்த சரசு மாவு வந்தா. அவள் யார் பூமாரி சதீஷ் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்தான் போகிறாங்க. ஏக்கா பஸ்லயே போறாங்க? ஆமாம் நெட்டொல்லி பஸ்ஸில் போகாமல் கார்லேயே போவா. சரி சரி. பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தீங்க மதியானத்துக்கு சோறு? அவள் மூத்த வந்து கேண்டீனில் வாங்கி தின்னுக்கிறேன்ட்டா. இந்த இலைய மட்டும் ஒரு 2 தோசையை போட்டு கொண்டு போயிருக்கா. ஏக்கா ஒரு சோறு கீரை பொங்கி கொடுத்துருக்கலாம். தோசைலாம் எப்படி இருக்கும் மதியானத்துக்கு? அவளாக தான் போட்டு கொண்டு போயிருக்கா. சரி சரி. ஏக்கா மார்க்கெட் அதானே? ஆமாம் நெட்டொல்லி இங்கேயே வண்டி நிப்பாட்டிட்டு போயிடுவோம். சரிக்கோ. ஏக்கா பார்த்து இறங்குங்க. எது நெட்டொல்லி வண்டியை விடு. இருங்கக்கோ. ஏக்கா இப்படியும் மரத்தடியில் நிற்கட்டும், வாங்க போவோம். சரி வா. ஏக்கா கொலச கோயிலில் என்ன கூட்டமா பார்த்தீங்களா? காப்பு கட்டுறதுக்கு தசராக்கெல்லாம் எப்படி கூட போகுதுன்னு தெரில கூட்டம். தெரில. நீ போறியா? ஆமாக்கா போகிறேன். எங்கள் மாமியா கிளவி மாலை போட்டிருக்குல்ல. சரி சரி. காரத்தில் தான் போறீங்களோ? ஆமாக்கோ. தக்காளி வெங்காயம் பாவக்காய் கத்திரிக்காய் வாங்க அம்மா வாங்க. 100 ரூபா வல்லாரி 1 கிலோ 100 ரூபா. இக்கோ இங்கே 1 கிலோ 100 ரூபா தானேக்கா பல்லாரி, வாங்கிருமா? இருக்கு அண்ணே. 1 கிலோ தக்காளி எவ்வளோ? 1 கிலோ தக்காளி 100 ரூபாமா. ஏது எடுத்தாலும் 1 கிலோ 100 ரூபா. என்ன வாங்குமா? எப்போ உங்ககிட்ட தான் வாங்குறேன். கொஞ்சம் 80 ரூபா போட்டு தாங்க. எடுமா நீ என்னன்னாலும் எடுமா, நான் போட்டு தரேம்மா. எடுமா. ஒரு 2 கிலோ தக்காளி போட்டுருங்கண்ணே. சரிம்மா 2 கிலோ தக்காளி. வேற இந்த சொரக்காய் 2 காய் போட்டுருங்க. சரிம்மா. தக்காளி வெங்காயம் வாங்க முருங்கக்காய் வாங்க அம்மா வாங்க. 2 கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ போட்டுருங்க. ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, அப்புறம் அவரைக்காய், அப்புறம் காலிஃப்ளவரு, கோஸு போட்டுருங்க. அப்புறம் குடமிளகா இருந்தால் போட்டுருங்க. சரிம்மா. வேற என்னம்மா? வாங்கம்மா வாங்க. காய்கறி ஃப்ரெஷ்ஷான காய்கறி. இன்னைக்கு வந்திருக்குமா? நாளைக்கு ஆயுத பூஜனை, இன்னைக்கு காய்கறி வந்திருக்குமா? தள்ளுபடி இல்லைம்மா. வாங்கம்மா வாங்க. காய் வாங்குங்க. எல்லா காயும் இருக்குமா? நம்மகிட்ட தரமா இருக்கும். வாங்கம்மா வாங்க. என்னம்மா கூமாப்பட்டி தண்ணி, நம்ம ஊரு காய பாருமா. வாமா. அண்ணே இது முருங்கைக்கீரை இருக்கா? ஏம்மா ஒரு கட்டு தான் இருந்தது பார்த்துக்கோ. ஒரு அக்கா கேட்டு வச்சிச்சு பார்த்துக்கோ. இந்த அக்கா இன்னும் ஆளை காணும். நீ வேணா எடுத்துக்கம்மா. சரிண்ணே. அண்ணே என்னண்ணே பண்ணுறீங்க? நான் உங்களோட கீரை கேட்டேன்ல, நீ கண்டவளுக்கு கொடுக்கீங்க. யாரடி கண்டவங்க? உன்னை தாண்டி சொல்கிறேன். நான் தாண்டி முருங்கைக்கீரை வாங்கிட்டு சொன்னேன். வந்து பொறுக்கிட்டு இருக்கேன் குப்பை பிறக்கிற மாதிரி. பாடி போடின்னு பேசுனேன். இருக்கிற 4 முடி அத்தி விட்ருவேன் டிங்கி. என்ன வாய் பேசுகிறா பாருங்க அந்த கிழவி. வாயிலே குத்துனுக்கா இதெல்லாம். அவக்கடை கட்டிங்கி. நமக்கு தான் முருங்கைக்கீரை. அண்ணே முருங்கைக்கீரை இங்கே கொண்டாங்க. ஏம்மா உங்கள் சண்டையெல்லாம் இங்கே வந்து வைக்காதீங்கம்மா, உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்கம்மா. அந்த அம்மா தான் முருங்கைக்கீரை கடிச்சு, நான் அந்த அம்மாவுக்கு தான் கொடுப்பேன். அப்படி சொல்லுங்கண்ணே. வாயை மூடு. நீ ரொம்ப பேசுனா உன் குடும்பத்துக்கே சூனியை வச்சு விட்ருவேன் பார்த்துக்கோ. ஏக்கா இங்கே வாங்க கொஞ்சம். நீங்கள்
அவளை நெரிச்சே கொள்ளு. குட்டச்சி என்ன அவர்த்த வாரா பாரு. ஐயோ இவளுக்கு கொலை கேஸில் நம்மள உள்ள தள்ளிடுவாளுக போல. ஏமா அவளை விடுமா. என்னடி நேற்று என்னைய பற்றி என்ன சொன்ன? நெட்டச்சி குட்டச்சி, நீனே குட்டை கத்திரிக்காமல் தானே இருக்க. குடும்பத்துக்கு சொல்லி வச்சுடுறேன். விடாதனு சொல்லி அவ்வளோதான். நீ விட்டுடி. ஏமா அவளை விடுமா நீ. ஏக்கா சொல்லுக்கா நீ நாட்டே. போடா நீ. இந்த பொம்பளை என்னம்மா என்னையே போடாங்க. என்ன பொம்பளைங்கம்மா நீங்களா. நெட்டவழி அவளை கொஞ்சம் கீழே இருக்கட்டும், இவனை கொஞ்சம் மேலே தூக்கு. ஏம்மா விடுமா நீ. அப்போ அமைதியாகிறே. என்னை விட்டுடி. உடனுமா விடுறேன். ஐயோ காலை ஒடிச்சிட்டீங்கள. உங்கள சும்மா விட மாட்டேன்டி. இருடி உங்களுக்கு குடும்பத்தோட சூனியம் வச்சு விடுறேன். போடி. எப்பா ஒரு 4 வார்த்தை பேசுறதுக்கு பொம்பளையோட காலை உடைச்சிட்டு அழுவேன். என்ன திமிரு பார்த்தீங்களாக்கா அவளுக்கு. இவ்வளவு இந்த மாதிரி பண்றதா இப்போ நெட்டவழி கரெக்டே. அவ்வளோதான்க்கா. சரி நெட்டவழி வா வீட்டுக்கே போகும். நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி காய்கறி எடுத்து வர சொல்லிக்கிறேன். வா. சரிக்கோ வாங்க. இந்தாயா நீ என்னையம்மா பத்தி பேசுற. இந்தா ஏம்மா வாங்கின காய்கறி ஏமா தூக்கி போடுறீங்க. உன் காய் வேண்டாம், உன் கடையும் வேண்டாம். நம்ம உன் இடத்துல வந்து காயை வாங்க மாட்டோம். அவ்வளோதாங்க லட்சுமி அக்கா, வாங்கக்கா போவோம். என்ன பொம்பளைமா நீங்களா. வர்ற பொம்பளையும் காய் வாங்க விடாம நீங்களும் காய் வாங்க போனீங்கன்னா என்னம்மா செய்வேன். நீனே சமைச்சு தின்னு. இருங்க லட்சுமி அக்கா, நானும் வரேன். வா வா. எப்போ பார்த்தாலும் செல்லுதான். உனக்கு வேணா உன் செல்ல பாரு. போ. ஐடியா சோனி, நாளைக்கு சரஸ்வதி பூஜைல நம்ம வீடு பூரா டெக்கரேட் பண்ண மாட்டி. ஏட்டி அதுக்கு நிறைய வாங்க வேண்டியது இருக்குல்ல. வாங்கினா தானே நம்ம பண்ண முடியும். அம்மா அதுக்கு தான் மார்க்கெட் போயிருக்கா, வாங்கிட்டு வருவா. ஆமாட்டி வாங்கிட்டு வந்தோன்னா ஹாலில் பூரா அந்த பூவெலாம் ஒட்டிட்டு நம்ம இங்கேயே வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம்ட்டி. ஹாலில் இந்த ஜன்னல் பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ணி நடுவில் சென்டராக சாமி ஃபோட்டோ வச்சு இங்கேயே சாமி கும்பிட்டுக்கலாம். ஓகே. அத்தை வீட்டுக்கு வரேன்னாங்க. எப்போ? இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, வந்துட்டுருக்கோம். யாரெலாம்? அத்தையும் சரண் வராங்களாம். ஓ சரி சரி. சோனி சந்தியா இதே வாங்க. சந்தியா எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ஆமாம் லட்சுமி எங்க? அம்மா கடைக்கு போயிருக்காத்த, மார்க்கெட்டு போயிருக்கா. சரி சரி வாங்கத்த உட்காருங்க. வேணாம்மா நானும் மார்க்கெட்டு போயிட்டு தான் போகிறேன். நாளைக்கு சரஸ்வதி பூஜை பற்றியா எல்லா பொருளும் வாங்கிட்டு இப்போ தான் வீட்டுக்கு போகலான்னு வந்தேன். சரி போகிற வழி தானே உங்கள் வீடு, அதனால நானும் சரணும் வந்தோம். சரண் எங்க? அவனா வெளியே நிற்கான், யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். சரி சரி. ஏம்மா வாங்கம்மா போகலாம், நேரம் ஆயிடுச்சு. இரியா போவும். சரண் வா உட்காரு. இருக்கட்டும் சந்தியா, வேலையை வேற போடிட்டு இருக்கு. வேற ஆஃபீஸ் விஷயமா கொஞ்சம் வெளியே போடிட்டு இருக்கு. அதை அம்மா விட்டுட்டு போகணும். அதான் ரொம்ப பெரிய வேலை பார்க்குற மாதிரி பண்ணாதீங்கண்ணே. கொஞ்ச நேரம் சும்மா இருட்டி. ஆமாம் அப்பெல்லாம் இல்லை சோனி, வேலை விஷயமா தான் வெளியே போடுது இருக்கு. அதான் அம்மா மார்க்கெட் கூப்பிட்டாங்கன்னு தான் நான் வந்தேன், பர்மிஷன் கட்டு வேலையில். சரி வாயா போவோம். சரி சந்தியா போயிட்டு வரேம்மா. சோனி போயிட்டு வரேன். சந்தியா அம்மா வந்தானே சொல்லு என்னம்மா, போயிட்டு வரேன். சரித்த பார்த்து போயிட்டு வாங்க. சரி சரண் பார்த்து போயிட்டு வா. ஓகே பை. ஸோ இன்னும் இந்த அம்மாவை ஆளை காண பாரு. வருவா இப்போ என்ன உனக்கு, சும்மா தாண்டி சொன்னேன். சரி நான் போய் டீ வச்சு குடிக்க போகிறேன். காலேஜ் போயிட்டு வந்து டயர்டாக இருக்கு எனக்கு. இது எனக்கும் சேர்த்து போட்டுவாடி. சரி ஹாய் நண்பர்களே, எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நியூ சேனல், உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க. பாய்.